கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பிரையன் கீத் என்னும் 17 வயது வாலிபன் தான் எழுதிய சுயசரிதையாகிய த ரூம் என்ற புத்தகத்தில் கீழ்கண்டவாறு எழுதப்பட்டிருந்தது. என்னுடைய தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடையில் ஒரு அறையை பார்த்தேன். அந்த அறை முழுக்க சிறு சிறு கோப்புகளால் நிரப்பப்பட்டிருந்தது. அவற்றில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று அறிய மிகவும் ஆவலும் அதே சமயம் பயமும் என்னை நெருக்கியது. சரி, படித்துதான் பார்ப்போம் என்று ஒவ்வொரு கோப்பையும் திறந்து படிக்க ஆரம்பித்தேன். அவற்றை வாசிக்க ஆரம்பித்த போது என்னுடைய சிறு வயதில் நடந்த மகிழ்ச்சியான காரியங்களும் சிலவற்றை படிக்கும்போது எனக்கு வெட்கமாகவும் அருவருப்பாயும் இருந்தது. யாரும் என்னை பார்க்கிறார்களா என்று சுற்றும் முற்றும் பார்த்த பின் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தேன். அந்த கோப்புகளில் தலைப்புகளாக நான் ஏமாற்றிய என் நண்பர்கள், நான் படித்த புத்தகங்கள், நான் கூறின பொய்கள், நான் ஆறுதல் படித்தனவர்கள், என்னை சிரிக்க வைத்த ஜோக்குகள், என் சகோதரனையும் சகோதரியையும் நான் கோபித்துக் கொண்ட காரியங்கள், என் கோபத்தில் நான் செய்த காரியங்கள், என் பெற்றோருக்கு தெரியாமல் நான் எனக்குள்ளே முணங்கிக் கொண்ட காரியங்கள் போன்ற காரியங்கள் இருந்ததை கண்டேன். இந்த 17 வருடங்களில் இத்தனை கோப்புகள் எப்படி எழுதப்பட்டன? நான் ரசித்து கேட்ட பாடல்கள், என்னை பாவத்திற்குள்ளாக்கின சிந்தனைகள் என்ற கோப்புகளை நான் பார்த்தபோது இதை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்றும் இந்த அறைக்குள் யாரும் பிரவேசித்து விடக்கூடாது என்றும் மிகவும் பயத்துடன் நினைத்துக் கொண்டேன். கடைசியாக நான் பார்த்த கோப்பு நான் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்ட நண்பர்கள் என்ற கோப்பை பார்த்தபோது அது உபயோகிக்கப்படாததாக மிகவும் புதிதாக இருப்பதை பார்த்தபோது நான் வெட்கப்பட்டேன். மனம் நொந்து அழ ஆரம்பித்தேன் என்று எழுதியிருக்கிறார். இதை எழுதி 2 மாதங்கள் கழித்து அவர் ஒரு கார் விபத்தில் மரித்து போனார். ஒருவேளை நம்முடைய வாழ்வின் கோப்புகளை பார்க்க நேரிட்டால் பிரையனின் கோப்புகளைப் போலத்தான் இருக்குமோ? கண்ணாடியில் எப்படி நம் உருவம் அப்படியே தெரிகிறதோ அதே போலத்தான் ஆவியானவர் நம்மில் இருந்தால் நம் பாவங்களும் அப்படியே நம் கண்களுக்கு முன் அப்பட்டமாய் தெரியும். இன்று திருச்சபையிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவாரானால் நாம் செய்து வரும் காரியங்கள் 95% நடந்து கொண்டுதான் இருக்கும். ஒருவருக்கும் வித்தியாசம் தெரியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டு பாணியில் இயங்கும் சபையிலிருந்து ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவாரானால் அவர்கள் செய்து வரும் காரியங்களில் 95% நின்று போய்விடும். எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியும். மனிதனது எண்ணங்களையும் கற்பனைகளையும் ஒருங்கிணைக்க பரிசுத்த ஆவியானவரின் உயிரூட்டும் சுவாசம் நிறைந்த பிரசன்னம் தேவை. அது இருக்கும்போது இவ்வுலகிலும் இனி வரும் உலகிலும் மனிதரது இதயங்களில் பரலோக பரவசமும் மகிழ்ச்சியின் ஆரவாரமும் காணப்படும். புதிய ஏற்பாட்டு பாணியில் இயங்கும் சபையிலிருந்து ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படுவாரானால் அவர்கள் செய்து வரும் காரியங்களில் 95% நின்று போய்விடும். எல்லாருக்கும் வித்தியாசம் தெரியும். இதை கூறியவர் A.W. டோசர். மனிதரது எண்ணங்களையும் கற்பனைகளையும் ஒருங்கிணைக்க பரிசுத்த ஆவியானவரின் உயிரூட்டும் சுவாசம் நிறைந்த பிரசன்னம் தேவை. அது இருக்கும்போது இவ்வுலகில் இனி வரும் உலகிலும் மனிதரது இதயங்களிலும் பரலோக பரவசமும் மகிழ்ச்சியின் ஆரவாரமும் காணப்படும். இதை சொன்னவர் சாது சுந்தர் சிங். நமது இதயங்களில் இறையன்பை ஊற்றுபவர் பரிசுத்த ஆவியானவரே. அதனாலேயே நாம் மனுகுலத்தை நேசிக்க முடியும். உலக பொருள் மீது உள்ள பற்று தளரும், கீழ்த்தர ஆசைகள் ஒளியும், பார்வை சுத்தமாகும், செருக்கும் அகலும் கோபம், பெருமை, தீய எண்ணம், ஆகாத விருப்பங்கள் ஆகியவற்றினின்று நாம் விடுவிக்கப்படுவது அவராலேயே. இதை சொன்னவர் ஜான் வெஸ்லி. இப்படி பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கும்போது நாம் யார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொண்ட நாம் அவரிடத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு விட்டுவிட்டோமானால் இரக்கம் பெறலாம். அந்த இரக்கத்துக்காக கெஞ்சி நிற்போர்கள் தயவாய் தேவனிடம் ஒப்புரவாகுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.